கைகேயி சொல்றா, "It doesn't matter. நீர் வருத்தப்படும் படாமல் இரும். ராமன் கானகம் செல்ல வேண்டும். என் பிள்ளை நாடாள வேண்டும். என்னிடம் கெஞ்சி மன்றாடுவது ஒரு நாடும் உதவாது." அந்த 1.5 மணி நேரம் ஒரு பேட் ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது எந்த அளவு கொண்டு நிறுத்தவ. பெற்றோர்கள் ஒரு சின்ன கவலைப்படுவா எப்பவுமே. சுவாமி, ஏதோ ஸ்கூல் டேஸ் வரைக்கும் வளர்த்து விட்டுட்டேன் குழந்தைய. அந்த குழந்தை காலேஜ் போறது, ஹாஸ்டல்ல தங்கணும். ஐ எம் நாட் ஷுவர் ஹவு ஹிஸ் கம்பெனி இஸ் கோயிங் டு பி ட்ரூ. அது ஒரு கவலை தான். அது நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அந்த கன்சர்னுங்கிறது வேலிடு தான். அபிராமி அந்தாதியில அந்த பட்டர் எடுப்பார். தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும். நம்மளை சுத்தி இருக்கக்கூடியவா 4 பேர் நல்லவாளா இருக்கணும். இங்கிலீஷ்ல சொல்வா, ஃப்ரெண்ட்ஸ் ஷுட் பி ஃபியூ பட் குட். எனக்கு ராசி 50 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா, பேஸ்ட் எல்லாம் தண்டமா இருந்தா என்ன பண்றது? 2 பேர் இருந்தாலும் நல்ல கைடு பண்ற ஃப்ரெண்ட்ஸா. அப்ப ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது அதுதான். அதனால்தான் அந்த காலத்து சங்கோஷ்டின்னு சொல்லுவா. நல்ல கோஷ்டியா இருக்கு. சத் சங்கம் பகவத்பாதா எடுத்த சத் சங்கத்வே நிசங்கத்வம் நிசங்கத்வே நிர்மோகத்வம். நல்ல சத் சங்கமா இருந்தாதான் நம்ம தாட் ப்ராசஸும் பியூரா இருக்கும். நம்மளை சுத்தி இருக்கவா, நேத்து ராமரை பத்தி நான் ஒருத்தருக்கு ஒரு உபன்யாசம் பண்ண ரொம்ப நன்னா இருக்கு, என்னமா சொன்னா அப்படிதான் டிஸ்கஷன் இருக்கும். ஒரு ஃபேமிலின்னு வச்சுக்கோ. நம்ம உங்க பொண்ணு பிள்ளை மாட்டு பொண்ணு எல்லாரும் பேரம் பேத்தி எப்படி இருக்கணும் தெரியுமா? காஃபி டேபிள்ல நீங்க டிஸ்கஸ் பண்ணது, காஃபி ஒருத்தருக்கு சாப்பிட்ற உங்க ஊர்ல பத்மா காஃபி, என்ன காஃபி அது? பத்மா தானே. பத்மா எந்த காஃபியை பண்ணி தரா? காஃபி காருண்ய சீமா. அந்த காஃபியை சாப்பிட்டு இருக்கு. காஃபி சாப்பிடும்போது எப்படி டிஸ்கஷன் இருக்கும்? காஃபியை பத்தி இருக்கக்கூடாது. எப்படி காஃபி கொட்டையை அரைச்சா தெரியுமோ? அது என்ன பிரயோஜனம்? வாங்கியாச்சு, அது எப்படி அரைச்சிருந்தாருன்னா என்ன டிஸ்கஷன் இருக்கணும்? நேத்து ஒரு உபன்யாசம் கேட்டேன், ராமருக்கு இப்படி குணம் இருக்குன்னு. நீர் என்ன நினைக்கிறீர்? ஒரு இன்டெலெக்சுவல் டிஸ்கஷனா இருந்தாதான் நமக்கு வளவாது. போய் எப்ப பார்த்தாலும் வேஸ்ட் பாலிடிக்ஸ், பிரயோஜனமே இல்லை. எனக்கு தள்ள இருக்கு, வேற நேரம் இல்லை. நான் ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த டிவி டிபேட்ல எல்லாம் போய் கலந்துக்க வேண்டியதா இருக்கு. வேஸ்ட். இந்த 10 பேர் ஒன்னா நாங்க சேர்ந்து தத்துவோம். யார் என்ன பேசாலும் இன்னொருத்தர் கேட்டுக்கூடாது. ஏன்னா கேட்டுவிட்டா இவரது விஷயமே இல்லைன்னு தெரிஞ்சு போயிடுமே. அதாவது எல்லாரும் அவரை சொல்லும்போது அவர் ஒரு கத்தனா, நான் ஒன்று கத்தனா, அது கர்ணம் நடுவில் அவர் அதுக்கு மேல உச்சக்கட்டத்தை அடி வயத்துலேருந்து அவர் கத்த, நாங்கள் கத்த, கேட்கிறவாளுக்கு ஒன்னையுமே புரியாமல் இருக்க. அதுதான் லைவ் டிவி டிபேட். ஏன்னா விஷயம் தெரிஞ்சவா ஏதாவது பேசிட்டாள்னா அது அப்புறம் டிபேட்டா இருக்கு. அது எல்லாரும் விசாரம் பண்ண ஆரம்பிச்சுவா. டிஸ்கஷன், அதாவது நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கணும். கைகேயிக்கு அது இல்ல, மந்தரா மாதிரி ஒத்தி கிடைச்சா. அந்த எண்ணத்தோடு அவ தசரதர்கிட்ட கேட்டா. அப்ப தசரதர் சொல்றார், அவனும் ஆகான் உரிமைக்கு என்றான். வால்மீகி பிரியம் சே பரதஸ்தை தது ராம பிரப்ரஜனம் பவேத் மாஸ்மே பரத கார்ஷீத் பிரேத கிருத்தியம் கதாயுஷஹ. ஒருவேளை நான் இறந்தால் கூட என்னுடைய அந்திம சம்ஸ்காரம் அந்தியேஷ்டி பரதன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டார் தசரதர். அப்ப அந்த ஊர்ல பரதனே இல்ல. பார்க்காத பரதன், பழகாத பரதன், தவறே செய்யாத பரதன் மீது அப்பாவான தசரதருடைய கோபம் பாயறதுன்னு சொன்னா என்ன காரணம்? கைகேயி மேல கோவப்பட்டா ஒரு வாஸ்தவம் இருக்கு. அந்த பரதன் குழந்தை ஒண்ணுமே தப்பு பண்ணலையே. அவதை நினைச்சுட்டு உடல் இடிக்கிற மாதிரி கைகேயி மேல இருக்க கோபத்தை எதுக்கு பரதன் மேல காமிக்கணும்? இந்த பாயிண்ட நீங்க யோசிங்கோ. நான் என்னுடைய பாயிண்ட் எப்பவுமே இதுதான் சார். சனாதன தர்மத்துல நம்ம அட்வான்டேஜே என்னன்னா, நிறைய கேள்வி கேட்கலாம், நிறைய சிந்தனை பண்ண. இதுதான் நம்ம தர்மத்துக்கு உண்டான ஒரு பெருமை. ஒரு குழந்தை கேள்வி கேட்கறதுன்னா அதை நீங்க என்கரேஜ் பண்ணணும். பாருங்க, இவ்வளவு ராமாயணம் கேட்டுட்டு கேள்வி கேட்கறான், என்கரேஜ் பண்ணணும். இந்த மாதிரி எல்லாம் அசர பசரா கேள்வி, இப்படித்தான் நம்பு, அதெல்லாம் நம்பாம போயிடுறது. அப்புறம் நீங்க உட்காந்து இந்த குழந்தை நம்பல என்ன பிரயோஜனம்? எங்கிட்ட எல்லாரும் இல்ல. ஸ்கூல்ல படிக்கும் போது சஹஸ்ரநாமம் தான் சொல்லுவான், இப்ப அத்தனை சொல்றது இல்லை. ஏன்னு தெரியல. ஏன் தெரியலன்னா அந்த குழந்தை கேள்வி கேட்கும்போது நம்ம அதை அடக்கி வச்சோம். தட் இஸ் ராங். இப்போ நான் உடனே என்ன பண்ணிடுவோம், சார் அந்த மதத்துல இப்படி கேள்வி கேட்கறாளா, அந்த மதத்துல கேள்வி கேட்கறா, கேட்காம போறா, நமக்கு என்ன போச்சு? சனாதன தர்மத்துல we are given the right to question. அதே சமயத்துல கேள்வி கேட்கிறவா பதிலுக்காக பொறுமையா காத்துருக்கணும். அந்த குழந்தைக்கு அதுவும் கத்துத்தரும். சில குழந்தைகள் கேள்வி கேட்டாலே போறோம்னு நினைக்கும். எனக்கு என்னெல்லாம் கேள்வி இருக்கு தெரியுமா? இருக்கு, பதில் சொல்லு, கேட்டுக்கோ.
கேள்வியும் கேட்கணும், விசாரமும் பண்ணணும். என்னுடைய அபிப்பிராயம், யூ ஷுட் ஆல்வேஸ் ஹேவ் அ ரிசர்ச் மைண்ட். யோசிச்சுட்டே இருக்கணும். இது ஏன், அது ஏன், இது ஏன். நான் அடிக்கடி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன். கம்போடியாவுக்கு போயிருந்தேன். ஒரு 150 பேரை கூட்டும் போயிட்டு இங்க ஃப்ளைட் வந்து கோலாலம்பூர்ல ஹால்ட் ஆச்சு. கோலாலம்பூர்லேருந்து சியாம் ரீப் அப்படி போயிட்டு திரும்பி கோலாலம்பூர்ல வரும்போது 150 பேர். ஒரு அப்பா அம்மா வந்திருந்தா, குழந்தைய கூட்டுன்னு வந்தா. அது 2-3 மணி நேரம் டிலே ஆயிடுது எங்க ஃப்ளைட். உடனே அந்த அப்பா அம்மா பார்த்தா அந்த குழந்தைகிட்ட சொல்லிட்டா, துஷ்யந்த் மாமா கிட்ட போய் கதை கேளுன்னுட்டா. அது நாங்க இந்த லவுஞ்சில் உட்காந்துருக்கேன். அது மாமா ஏதாவது கதை சொல்லுங்க. சரி, நான் கேட்டேன், உன்னுடைய சாய்ஸ் என்ன? பெப்சி உமாவே உங்க சாய்ஸ் கேட்டிருக்கா, நான் ஏன் கேட்கக்கூடாது? உன் சாய்ஸ் என்ன அப்படின்னு. டெல் மீ கணேஷா ஸ்டோரி. சரி, ஏதோ நமக்கு தெரிஞ்ச ஒரு பிள்ளையார் கதை. அதனால அம்பாள் வந்து ஒரு சிலையை பண்ணா, குளிக்க போயிட்டா. குளிக்க போயிட்டு வரத்துக்குள்ள இந்த குழந்தை வெளியில காவல் இருந்தது. சிவபெருமான் திரிசூலத்தை ஏந்தி கொண்டு வந்தார். சூலபாணியாக இருக்கக்கூடிய சிவபெருமான் அந்தப்புறத்துக்குள்ள பிரவேசத்தை கேட்டார். அந்த குழந்தை மறுத்துடுத்தோம். அம்மா சொல்லிட்டா உள்ள போகக்கூடாதுன்னு. உடனே இவ 2 பேருக்கும் ஒரு யுத்தம் ஏற்பட அந்த குழந்தையின் சிரம் சேதனம் பண்ணிவிட்டார் சிவன். இதானே கதை கரெக்டா? இதை நீங்க என்ன கேள்விப்பட்டு? இதுதான் நான் சொன்ன உடனே நான் சொன்னேன். அப்புறம் பெருமாள் வந்தார். அம்பாளுக்கு கோபம் ஏற்பட ஒரு இறந்து கிடந்த யானையின் அந்த தலையை எடுத்து இந்த உடம்புக்கு ஒட்டினார். அதுதானே நீங்க எல்லாம் கேள்விப்பட்ட? இதுதான் நான் சொன்னேன் சார். அந்த குழந்தை ஒட்டினதுதான் ஒட்டின, கீழே விழுந்த தலையை ஒட்டிருக்கலாமே. அதுவே யானை தலையை ஒட்டியிருக்கணும். ஓஹோ, அப்படி ஒரு ஆங்கிள் இருக்கோ? அப்பதான் நம்ம யோசிக்கிறோம். ஓஹோ, இதுக்கு என்ன பதில் சொல்ல? இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. இதுக்கு ஏதாவது பதில் இருக்கும். அது வேற ஒரு பக்கம். அந்த குழந்தை எவ்வளவு பிராக்டிக்கலா யோசிக்கிற, அதை நம்ம என்கரேஜ் பண்ணணுமா? இப்படிலாம் கேட்டியான சாமி வந்து கண்ணை குத்தணும், அது போயிடுறது. நமக்கு பதில் தெரியலேன்னு வச்சுக்கோங்க, நம்ம உடனே என்ன பண்ணிடுவோம் தெரியுமோ? உடனே இந்த குழந்தைய அடக்கி வச்சிருவோம். இப்படிலாம் அசட பிசட கதையை இதெல்லாம் கேள்வி கேட்காது, கோவாதி இப்படிலாம் நீ கேட்டியானா அது போயிடுறது. அப்புறம் வந்து பால் ஊட்டி வளர்த்துக்கிறேன் பாடி என்ன பிரயோஜனம்? இதுதான் நிறைய கேள்விகள் இந்த மாதிரி வரும். நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்களே ராமாயணம் கேட்கும்போது இப்ப சிம்பிளா ஒரு விஷயம் வச்சு, ராவணன் சீதையை அபகரிப்பதற்கு எப்படி வந்தான்? எதையோ வந்தா சார். ஏர் இந்தியால வந்தார். எப்படி வந்தார்? புஷ்பக விமானத்துல வந்தார். திரும்பி சீதையை கடத்தின் போன எப்படி போனார்? எப்படி போனார்? வந்தே பாரத்தை விட்டார். இதுல போனார். புஷ்பக விமானத்துல போனார். ராவணன் பாரத தேசத்துக்கு வரும்போது புஷ்பக விமானம், சீதை திரும்பி கடத்தின் போகும்போது புஷ்பக விமானம். சீதையின் வடிவழக ராவணனுக்கு சொன்னது யார்? ஷூர்பனகா. அவ எப்படி போனா லங்கைக்கு? அவ வேற ஏதோ சார், ஏதோ ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ்ல போயிட்டா. ராவணன் வந்து போகணும்னா புஷ்பக விமானம். ஷூர்பனகா எப்படி போனா? இதெல்லாம் கேள்வி யோசிங்கோ. ராமாயணம் படிக்கும்போது நம்ம we should keep our ears and minds open. அப்படியே கண்ண மூடிண்டே படிக்கூடாது. என்ன எப்படி போயிருப்பா? இதெல்லாம் தான் அந்த குழந்தை கேட்கறது. நீங்க வியூ இக்கணும். அந்த குழந்தை என்னெல்லாம் கேள்வி கேட்கும். இப்ப விஷயத்து பாரு. என்னன்னா தசரதர் சொல்லிட்டார், அவனும் ஆகான் உரிமைக்கு. சரி, இதெல்லாம் சொன்ன உடனே பரதன் நாடாள வேண்டும்னு தீர்மானம் ஆயிடுச்சு.